அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் எளிய மோட்டார் ஒன்று 200 வோல்ட் அளவில் செயற்படுகையில் 3 ஆம்பியர் மின்னோட்டத்தை எடுக்கின்றது. சரி, இதன்போது மோட்டார் 2500 RPM எனும் உயர் வீதத்தில் சுழல்கின்றது. ஆர்மேச்சரில் தடை ஏழுவமாயின் மோட்டரின் பின்மின்னியக்கு விசை அது. ஸோ இந்த பின்மின்னியக்கு விசைக்குரிய கன்செப்டை நான் கொஞ்சம் பேசுகிறதுக்கு முந்தி இதை கொஞ்சம் சொல்லிட்டு வருவோம். அதாவது எப்படி ஒரு டிசி மோட்டரில் ஒரு பேக் இஎம்எஃப் பின் மின்னியக்கு விசை தூண்டப்படுதுண்டா இப்படி ஒரு சாதாரண ஒரு காந்தப்புலம் ஒண்டிக்குதுன்ட்டுமே சாதாரண காந்தப்புலம் ஒண்டிக்குது. சரி, இந்த காந்தப்புலத்தில் ஒரு கோயில் ஒன்று வச்சுக்கிறோம். இப்படி ஒரு கோயில் ஒன்று வச்சுக்கிறோம். ஸோ ஒரு காந்தப்புலத்தில் இப்படி கோயில் ஒன்று வச்சுக்கிறோம் நாங்கள். சரி, அந்த கோயில் ஒன்று வச்சுக்கிறோம். சரி, அந்த கோயிலுக்கு வந்து சின்னொரு கரண்ட் சப்ளைன்னு கொடுத்துக்கிறோம். சரி, சின்னொரு கரண்ட் சப்ளைன்னு கொடுத்துக்கிறோம். இந்த இடத்துல கரண்ட் எப்படி ஓடும்? இந்த இடத்துல கரண்ட் இப்படி ஓடும் கோயிலில். ஸோ கோயிலில் இப்படி கரண்ட் ஓடுறதுனால இந்த இடத்துல ஒரு காந்தப்புலம் ஒண்டிக்குது இந்த டிரெக்ஷனில். அப்படி தானே? காந்தப்புலம் மிகுது இந்த டிரெக்ஷனில். இது ஆரம்பத்தில் ஒரு படம். ஸோ இப்படி காந்தப்புலம் மிகிறதுனால உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் சொல்கிறேன், இந்த துண்டு ஒரு ஏ, இது ஒரு பி, இது ஒரு சி, இது ஒரு டி. இந்த இடத்துல இந்த ஏபி என்ற இந்த கம்பியில் தொழிற்படக்கூடிய காந்த விசைன்னு சொல்கிறது இந்த இடத்துல உள்நோக்கி. அப்படி தானே ஃப்ளெமிங் இடக்கை விதி விட்டு பார்க்கலாம். அதே மாதிரி சிடிஎன்ஸ் என்ற கம்பியில் தொழிற்படக்கூடிய காந்த விசைன்னு சொல்கிறது டாட், வெளிநோக்கி. ஸோ இந்த ஆரம்பத்தில் ஒரு முறுக்கம் ஒண்டிக்குது. அந்த முறுக்கம்னு சொல்கிறது நீங்கள் நிறுவெடுத்திக்குது. அந்த முறுக்கம்னு சொல்கிறது இந்த இடத்துல எஃப்7 இந்த இடத்துல. சாரி, அந்த முறுக்கம்னு சொல்கிறது டோன்னு சொல்கிறது BIAN cos θ. BIAN cos θ. அப்படி தானே? அதை நீங்கள் எல்லாரும் நிறுவெடுத்திக்குது. இப்போ இந்த இடத்துல இந்த டீட்டான்னு சொல்கிறது யாருன்னு சொன்னால் அந்த குறித்த அந்த சுருள் அல்லது தடம், அந்த தடத்திட தளம் இந்த புலத்துடன் அமைக்கும் கோணம். அப்போ ஆரம்பத்தில் இனிஷியலாக அந்த தளத்திட அந்த ஃப்ரேம்ட தளமும் அந்த புலமும் ஒன்றுக்கொண்டு சமாந்திரமாகிறேன் என்ற ஒரே பிளேனில். ஆகவே டீட்டட பெருமானம் 0. ஆகவே ஆரம்பத்தில் இனிஷியலாக இந்த இடத்துல டோட பெருமானம் BIAN. இப்படி தானே? BIAN. இந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம், இந்த இடத்துல கட்டாயம் இது ஒரு செவ்வாய் சுருளாக வைக்க வேண்டிய எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. இந்த ஏன்னு சொல்கிறது அது எந்த வடிவமான சுருளாகவும் வைக்கலாம். நீங்கள் நிறுவல் செய்கிறீங்க ஏசிக்கு செவ்வாத்துக்கு, ஏண்டா செவ்வாத்துக்கு தான் அந்த அதை குறுக்கட்டு பரப்பளவு அடித்தர உயரம்னு போட்டு அந்த லேசாக நிறுவல் வருது. பட் இந்த இடத்துல இது எந்த வடிவமாக வைக்கலாம். சாதாரணமாக இப்படி ஒரு வட்டமான செட்டப் பண்ணிக்குதுன்னு சொன்னால் ஒரு வட்டமான செட்டப் இந்த இடத்துல அதுக்குள்ளால ஒரு ஐ கரண்ட் ஓடுதுன்னு சொன்னால் இந்த இடத்துல நீங்கள் போட வேண்டிய பரப்பளவுன்னு சொல்கிறது இந்த வட்டத்தில் பரப்பளவு πr இருக்கும். அவ்வளோ πr இருக்கும். இந்த இடத்துல வரும் 2 B ஓட்டுற கரண்ட் ஐ ஏக்கு பதிலாக πr இருக்கும் இன்டூ BIAN. இன்னைக்கு பதிலாக இந்த இடத்துல ஒரு டர்ன் உண்டு. இப்படி வரும். ஸோ இதன் முறுக்கம் காரணம் என்ன செய்ய முடியும்னால் இந்த கோயில் ரொட்டேட் ஆகும். அப்படி தானே? கோயில் ரொட்டேட் ஆகும். ஸோ இந்த கோயில் ரொட்டேட் ஆகிறதன் காரணமாக அந்த கோயிலுக்கு என்ன கிடைக்கும்னு சொன்னால் ஒரு கோண வேகம் மட்டும் கிடைக்கும். இந்த ரொட்டேஷன் தானே, ஒரு வேகம் மட்டும் கிடைக்கும், கோண வேகம் மட்டும் கிடைக்கும். ஸோ அந்த வேகம் கிடைக்கிறதுனால நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இந்த முதலாவது படத்தை வந்து நான் ஒரு டாப் வியூவில் வரைஞ்சி கொண்டேன். முதலாவது படத்தை ஒரு டாப் வியூவில் நான் மேலேருந்து பார்க்குறேன். ஸோ ஒரு டாப் வியூவில் வரைஞ்சி கொண்டீங்கன்னு சொன்னால் இந்த இதே படத்தை நான் டாப் வியூவில் வரைகிறேன், மேலேருந்து பார்க்குற மாதிரி. ஸோ மேலேருந்து பார்த்தா இந்த இடத்துல அந்த மேக்னெட்டுக்குரிய அந்த போல் வரும். அதே மாதிரி இந்த இடத்துல அந்த ஃப்ரேமிங். ஸோ இந்த துண்டு தான் சொல்கிற யார்? இந்த இடத்துல BC, எனக்கு விளங்கக்கூடிய BC. இப்படி டாப் வியூ இப்படி. ஸோ இந்த இடத்துல கரண்ட் ஓடுது B2C கரண்ட் ஓடிச்சு இப்படி. இப்போ ஒரு முறுக்கம்னு தொழிற்பட்டதன் காரணமாக இந்த ஃப்ரேம் ரொட்டேட் ஆகுது தானே? ஸோ ரொட்டேட் ஆகிற ஒரு சின்ன கணத்தில் அந்த கணத்தில் சற்று பின்னர் ஒரு சொல்கிறேன், ஒரு T= ΔT நேரத்தின் பின்னர், T= ΔT நேரத்துக்கு பின்னர் நான் வந்து ஒரு படம் முடிக்கிறேன். இப்படி வரும். மேக்னெட் போல்ஸ் இப்படி இருக்குது. அதே மாதிரி எனக்குரிய படம் இப்படி வரும். இந்த பிக்குரியது வந்து உள்ளுக்கு போகும். ஸோ உள்ளுக்கு போகணும்னு சொன்னால் இந்த இடத்துல நான் மேலேருந்து பார்க்குறேன்னு சொன்னால் இப்படி வரும். இந்த பிக்குரியது இப்படி வரும். இந்த மாதிரி ஒரு ஷேப்பு திரும்பி யோசித்து பார்க்கணும் டாப் வியூவில். ஸோ கரண்ட் இப்படி ஓடும். ஸோ
நான் இந்த இடத்துல செல்கிறேன் இந்த இடத்துல ஒரு டி சம டெல்டா டி நேரத்தின் பின்னர் அந்த சுருள் வந்து ஒரு டீட்டா கோணம் சுழன்றிருக்குது. ஸோ டீட்டா கோணம் சுழன்றிருக்குதுன்னு சார் அந்த டீட்டான்னு சொல்கிறது யார்? டீட்டான்னு சொல்கிறது மறைமுகமாக இந்த புலத்துக்கும் இந்த ஃப்ரேமுக்கும் இடைப்பட்ட கோணம் டீட்டா, அப்படி தானே? ஃப்ரேமுக்கும் இடைப்பட்ட கோணம். அப்போ நான் கேட்குறேன், இந்த டெல்டா டி நேரத்தின் பின்னர் இந்த செவ்வாய் சுருளினோடு பாயக்கூடிய காந்த பாயம் என்னது? உங்களுக்கு தெரியும், காந்த பாயம்னு சொல்கிறது ஃபைன்னு சொல்கிறது BAN cos θ. இதுதான் காந்த பாயம், அப்படி தானே? இதுதான் காந்த பாயம். ஸோ 5 BAN cos θ படி ஸோ நாங்கள் இந்த இடத்துல வந்து டீட்டான போட எல்ஃபாண்டு விடுவோம். என்ன சார், நாங்கள் அந்த டோக்கும் வந்து டீட்டானு தானே போட்டிருந்தோம். ஸோ 5 BAN cos α, 5 BAN cos α. நான் சொன்னேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இந்த எல்ஃபான்னு சொல்கிறது யாருன்னு சொன்னால் அந்த காந்த புலத்தில் வைக்கப்பட்டுள்ள இந்த ஃப்ரேமுக்கு தானே, அந்த ஃப்ரேமுக்கு ஒரு செவ்வனோடு வரைஞ்சா அந்த செவ்வன் கோடு காந்த புலத்துடன் அமைக்கும் கோணம். எல்லாம் மாறி 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 யோசிக்கிறது இல்லை. அதாவது இந்த டோசமன் BAN cos θ வரக்கூடிய டீட்டான்னு சொல்கிறது யார்? அந்த ஃப்ரேம்ட தளம் புலத்துடன் அமைக்கும் கோணம். அது அந்த கேஸ் முடியுது. இப்போ இந்த இடத்துல காந்த பாயம்னு சொல்லி நாங்கள் பேசுகிறோம் தானே, 5 BAN cos α. அதில் நாங்கள் எல்ஃபான்னு சொல்கிறது யார்? இதுக்கு முந்தி நான் ஒரு இடத்துல பேசினேன். அந்த சுருள்ட தளத்துக்கு ஒரு செவ்வன் வரைஞ்ச, ஒரு பர்பண்டிகுலர் வரைஞ்ச அந்த செவ்வன் கோடு புலத்துடன் அமைக்கும் கோணம். அப்போ நான் இதில் எல்ஃபான்னு சொல்கிறது யார்? அப்போ எனக்கு எல்ஃபா எப்படி மார்க் பண்ணலாம்? எல்ஃபான்னு சொல்கிறதுக்கு ஒரு செவ்வன் கோடு வரைஞ்சா அந்த செவ்வன் கோடு புலத்துடன் அமைக்கும் கோணம் தான் எல்ஃபா. இதுதான் எல்ஃபா. ஸோ உங்களுக்கு தெரியும், ஃபெரடேட விதிப்படி, லென்ஸின் விதிப்படியும் தூண்டப்படக்கூடிய மின்னியக்க விசைன்னு சொல்கிறது -d∅dt. ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் மைனஸ் ஒரு B ஒரு மாறிலி, A ஒரு மாறிலி. நாங்கள் சொல்லுவோம் n சமன் என்னும் வைக்குமே. அப்போ இது 3 வச்சா BAN d cos α dt, d cos α dt. ஸோ இதை நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் -BAN, இது ஒரு மேட்ச் ஐடியா தான். cos θ d cos θ dtன்னு சொல்கிறது இந்த இடத்துல முதல்ல cos θவை நாங்கள் டீட்டா கொடுத்து வாங்கிட்டா -sin θ, இது பயோக்களுக்கு தேவையில்லை. இன்டூ இந்த இடத்துல dθ/dt. ஸோ dθ/dtன்னு சொல்கிறது இந்த இடத்துல மறைமுகமாக ஒமேகா. என்ன சொன்னால் கோண இடப்பெயர்ச்சி மாற்ற வீதம் தானே. இதை நீங்கள் சுருக்கினேன்னு சொன்னால் E = BAN ஒமேகா sin θ. அப்புறம் காந்தப்புலத்தில் ஒரு சுழலுதுன்னு சொன்னால், ரொட்டேட் ஆகுதுன்னு சொன்னால் அவரில் தூண்டப்படக்கூடிய மின்னியக்க விசைன்னு சொல்கிறது ஈன்னு சொல்கிறது BAN ஒமேகா sin θன்னு சொல்கிறோம். ஸோ அந்த அடிப்படையில் உங்களுக்கு நாங்கள் பொதுவாக ஒரு டிசி மோட்டரை எடுத்தான்னு சொன்னால் நாங்கள் ஒப்பீட்டளவில் அந்த பொதுவாக எல்லா சந்தர்ப்பங்களிலும் இந்த தூண்டப்படக்கூடிய மின்னியக்க விசையோட பெருமானத்தை உயர் பெருமானம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு டீட்டாட பெருமானத்தை இதில் 90 மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ நாங்கள் எப்படி சொல்கிறோம்னு சொன்னால், ஒரு செவ்வாய் சுருள் ஆமேச்சர் ஒன்றிக்குது. ஆமேச்சர்னு சொன்னால் இந்த ஒரு டிசி மோட்டரில் காணப்படக்கூடிய இந்த சுருள். ஸோ அதில் ஒரு டிசி மோட்டரில் தூண்டப்படக்கூடிய அந்த பின் மின்னியக்க விசை, அந்த உங்களுக்கு பார்க்கலாம் இந்த லேன் அப்படி அந்த பின் மின்னியக்க விசைன்னு சொல்கிறாங்கண்டா, இந்த பாருங்கள் இந்த படத்தை ஏன் பின் மின்னியக்க விசைன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால், இதை நான் அழிச்சிறேன். ஏன் பின் மின்னியக்க விசைன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த இடத்துல சப்ளை வோல்டேஜ் இது இப்படி தான், சப்ளை வோல்டேஜ் இந்த மாதிரி டிரெக்ஷனில் வோல்டேஜாக கொடுக்குது. நீங்கள் பாருங்கள் இந்த இடத்துல இந்த ஏபின்னு சொன்ன இந்த சுருளில் கரண்ட் மேல் நோக்கி தானே ஓடுது, கரண்ட் மேல் நோக்கி ஓடுது. ஸோ கரண்ட் மேல் நோக்கி ஓடுறதுனால இந்த ஏபின்னு சொன்ன இவர் எந்த டிரெக்ஷனில் மூவ் பண்ண பார்க்குறார்? ஏன்னா ஒரு விஷயம் உள்நோக்கி, அந்த ஏபின்னு சொன்ன கம்பி உள்நோக்கி மூவ் பண்ணுற பார்க்குறாரு. அப்போ நீங்கள் போடுங்களே ஃப்ளெமிங் வழக்கை எழுதி போடுங்களே, காந்த புலத்தில் ஒரு சுருள் ஒன்று ஒரு கம்பி ஒன்று இயங்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் ஃப்ளெமிங் வழக்கை எழுதி போட்டிங்கன்னு சொன்னால் வரும், அதில் தூண்டப்படக்கூடிய மின்னியக்க விசை டிரெக்ஷன் உங்களுக்கு பார்த்துக்கொள்ளலாம். தூண்டப்படக்கூடிய மின்னியக்க விசை டிரெக்ஷன். ஸோ இந்த டிரெக்ஷனில் வரும் தூண்டப்படக்கூடிய மின்னியக்க விசை டிரெக்ஷன் உங்களுக்கு பார்த்துக்கொள்ளலாம். அதாவது விசைக்குது உள்நோக்கி டிரெக்ஷனில் விசைக்குது. ஸோ இந்த டிரெக்ஷனில் இந்த மாதிரி ஒரு டிரெக்ஷனில், அதாவது இந்த டிரெக்ஷன், இந்த ஒரு டிரெக்ஷனில் ஒரு மின்னியக்க விசை தூண்டப்படும். அதை நான் ஒரு E0ன்னு எடுக்கிறேன். அதே மாதிரி இந்த சிடின்னு சொன்ன கம்பியில் மேல் நோக்கி ஒரு E0 வரும். ஸோ இவங்க ரெண்டு பேர்டையுமே விளைவுள் இஎம்எஃப்னு சொல்கிறது, விளைவுள் இஎம்எஃப் எந்த டிரெக்ஷனில் வரும்? இந்த மாதிரி ஒரு டிரெக்ஷனில் வரும். அந்த விளைவுள் இஎம்எஃப் தான் ஈன்னு போட்டி வரும். ஸோ அந்த ஐயா பாருங்களே, இவருக்கு ஒப்போஸ், இந்த கேபிட்டல் ஈக்கு ஒப்போஸ் பண்ணுறாரு இந்த டிரெக்ஷனில். ஆகவே அதனால தான் பின் மின்னியக்க விசைன்னு சொல்லுவோம். ஸோ அந்த பின் மின்னியக்க விசை தான் E நாங்கள் BAN ஒமேகா. இந்த இடத்துல இந்த கணத்தில் BAN ஒமேகா ஏன்னா sin 90 இப்படி சொல்கிறோம்.
ஸோ அதுதான் இதுக்கான விஷயம். ஸோ அந்த நாங்கள் என்ன சொல்கிறோம்டா, இந்த பின்மின்னியக்கு விசைன்னு சொல்கிறது அவரோட சுழற்சி வேகத்துக்கு நேர்விதம் ஆகிக்கும். பின்மின்னியக்கு விசை பேக் இஎம்எஃப்னு சொல்கிறது அவரோட கோண வேகத்துக்கு நேர்விதசம்னா காணப்படும். அந்த குறித்த அந்த ஆமேச்சர்கிட்ட அந்த சுருளோட கோண வேகத்துக்கு நேர்விதசம்னா காணப்படும் என்று நாங்கள் ஒரு ஐடியா எடுக்கலாம் எங்களுக்கு இதுலேருந்து. ஸோ அந்த அடிப்படையில் இந்த கேள்விக்கு நான் நினச்சேன் இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி, பட் ஒரு ஓவரால் ஐடியா சொன்னேன், ஒரு ஓவரால் ஐடியா. ஸோ அதுக்கு போகிறோம் நாங்கள் இந்த கேள்விக்கு வருவோம். அந்த கேள்விக்கு அவங்களுக்கு விளங்கணும். பின்மின்னியக்கு விசைன்னு சொல்கிறது அந்த சப்ளை வோல்டேஜ் எப்போதும் எதிர்க்கும். சரி. ஸோ அந்த அடிப்படையில் ஒரு எளிய மோட்டார் வண்டிக்கு தான், ஒரு எளிய மோட்டார் 200 வோல்ட் அளவில் செயற்படுகையில் 3 ஆம்பியர் மின்னோட்டத்தை எடுக்கின்றது. இதன் போது மோட்டார் 2500 RPM என்னும் உயர் விதத்தில் சொல்கின்றது. ஆர்மேச்சரின் தடை 7 Ω ஆயில் மோட்டரின் அதாவது ஒரு மோட்டர் வண்டி, நான் சொல்ல மோட்டர் சப்ளை நான் இப்படி கொடுத்துக்கிறேன், இதை சப்ளை வோல்டேஜ். இது மேல் துண்டில் தான் ஒரு பின்மின்னியக்கு விசை தூண்டப்படுது, அப்படி தானே? அப்போ நாங்கள் இப்போ இந்த இடத்துல ஒரு பேக் இஎம், உங்களுக்கு தெரியும் பேக் இஎம்எஃப்னு சொல்கிறது சப்ளை வோல்டேஜில் டிரெக்ஷன் எதிர்க்கணும். ஸோ எதிர்க்கணும்னு சொன்னால் அந்த தூண்டப்படக்கூடிய மின்னியக்கு விசை டிரெக்ஷன் சொல்கிறது எப்படி வரணும், இந்த மாதிரி டிரெக்ஷனில் வரும். இதுதான் இந்த இடத்துல பேக் இஎம்எஃப். நாங்கள் பின் மின்னியக்கு விசைன்னு சொல்கிறது இந்த இஎம்எஃப், அப்படி தானே? சப்ளை வோல்டேஜ் எது இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் உங்களுக்கு தெரியும் சப்ளை வோல்டேஜ் வந்து எளிய மோட்டார் வந்து 200 வோல்ட் அளவில் செயற்படுகையில் 3 ஆம்பியர் மின்னோட்டத்தை எடுக்கின்றது. இதன் போது மோட்டார் 2500 RPM எனும் உயர் வீதத்தில் சுழல்கின்றது. மோட்டார் வந்து 2500 RPM எனும் உயர் வீதத்தில் சுழல்கின்றது. ஆர்மேச்சரின் தடை 7 Ω. ஆர்மேச்சர்னா இந்த முழு தடை சொல்கிறார், சுருளோட தடை 7 Ω. ஸோ இப்போ சிம்பிள், உங்களுக்கு ஓடக்கூடிய கரண்ட் உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல சர்க்கிட்டில் ஓடக்கூடிய கரண்ட் வந்து 3 ஆம்பியர்னு சொல்லி பின்மின்னியக்கு விசை கேள்வி நான் சொல்லுவோம், அதை ஒரு நோட்டுன்னு வைப்போம். எளிய மோட்டர் வந்து 200 வோல்ட் அளவில் செயற்படுகை. வோல்ட்டில் நான் கொடுக்குற வோல்டேஜ் சப்ளை 200 வோல்ட். ஆகவே இந்த இடத்துல நீங்கள் இந்த சர்க்கிட்டுக்கு இந்த டிரெக்ஷனில் I7 E/R + R என்ற ஈக்குவேஷன் போட்டால் ஐக்கு பதிலாக 3, ஈக்கு பதிலாக இந்த இடத்துல வரும் 200 - E0 கீழ் மொத்த தடை 7. ஆகவே 200 - E0 சொல்கிறது 21, E0 சொல்கிறது 179 வோல்ட். E0 சொல்கிறது 179 வோல்ட். ஆகவே 179 வோல்ட்னு சொன்னால் 4வது ஆன்சருக்கு உங்களுக்கு போயிடும். சரி. அப்போ உங்களுக்கு நான் கொடுக்குற வோல்டேஜ் சப்ளை 200 வோல்ட். பட் இதில் இந்த தடத்தில் இந்த ஃப்ரேமில் உருவாக்கக்கூடிய தேறிய வோல்ட் அளவுன்னு சொல்கிறது இந்த இடத்துல 200 - C, அதான் மரமே 21 வோல்ட் தான் உருவாகுது. சரி. அப்போ இந்த E0 சொல்கிறது, இந்த E0 பின்மின்னியக்கு விசைன்னு சொல்கிறது அந்த கணத்தில் இந்த ஆர்மேச்சர்ட இந்த சுருள்ட ஒமேகாவுக்கு நேர்விதசம்னா கோணவேகத்துக்கு நேர்விதசம்னா காணப்படும். அப்போ எந்த டைமில் வந்து மேக்ஸிமம் ஒமேகா வரும்னு சொன்னால், எந்த டைமில் மேக்ஸிமம் ஒரு பின்மின்னியக்கு விசை தூண்டப்படும்டா, இந்த ஆர்மேச்சர் சுருள்ட வந்து கோணவேகம் எந்த டைமில் மேக்ஸிமம் ஆகிக்குதோ அந்த மேக்ஸிமம் டைமில் தான் பின்மின்னியக்கு விசையோட வேல்யூ மேக்ஸிமமாக காணப்படும். ஸோ இதுலேருந்து அது உங்களுக்கு விளங்குது. ஸோ இதுவும் ஒரு நல்ல ஒரு கேள்வி. கொஸ்டின் நம்பர் 82 எங்களுக்கு ஒரு A கிரேட் கொஸ்டின் எடுக்கலாம். ஒரு இலட்சிய நிலைமாற்றியின் முதன்மை சுருளில் 200 முறுக்குகளும் துணை சுருளில் 400 முறுக்குகளும் உள்ளன. முதன்மை இடைவர்க்கமூல வோல்ட் நான் சொல்லுவோம், அதில் போடக்கூடிய வோல்டேஜ் கரண்ட் எல்லாமே RMS சொல்லி தான் போட்டுரும். ஸோ அதில் தந்துகிறார். ஆனால் ஒரு ஆடல் வோல்ட் அளவு முதலுடன் தொடுக்கப்படும் போது அதனோட IRMS 10 ஆம்பியர். உங்களுக்கு தெரியும், என் கான்செப்ட் நான் ஃபஸ்ட்டுக்கு பேசினேன். அதாவது இப்படி ஒரு முதன்மை சுருள், அந்த முதன்மை சுருளில் வந்து 200 முறுக்குகளும் துணை சுருளில் 400. அப்போ இது ஒரு ஸ்டெப் அப். சரி. இந்த இடத்துல 200, இந்த இடத்துல 400. உங்களுக்கு தெரியும், ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஒரு இலட்சியமாகிக்கலாம், இலட்சியம் இல்லாமல். இலட்சியம்னு சொன்னால் என்னது, நாங்கள் இன்புட்டில் எந்த ஒரு பவரை ஜென்ரேட் பண்ணுறோமோ அதே பவர் வந்து அவுட்புட்டுக்கு வரணும். ஸோ சாதாரண இயற்கையெல்லாம் அப்படி நடக்காது. நிறைய இடங்களில் வந்து பவர் டிசிபேஷன் நடக்கும், பவர் லாஸ் நடக்கும். அது ஒன்று தான் இந்த இடத்துல வந்து இந்த சுருளில் வந்து கரண்ட் ஓட்டுறதுனால இந்த சுருளில் வந்து வெப்பம் பிறப்பிக்கப்படும். ஸோ அதில் வந்து பவர் லாஸ் ஆகும்.
இன்னும் நிறைய நடக்குது. அதாவது இது வந்து அதாவது காந்தப்பாயத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுறதுனால தானே ஒரு அங்கல துணை சுற்றுள் ஒரு மின்னியக்கு விசை தூண்டப்படுது. ஸோ அந்த அடிப்படையில் வந்து காந்தப்பாயத்தில் மாற்றம் ஏற்படுதுன்னு சொன்னால் மறைமுகமாக என்ன வருதுன்னு சொன்னால் ஒரு சுழிப்போட்டம் ஒன்று உருவாகும். சுழிப்போட்டம் உருவாதனால அந்த எடி கரண்ட்னு சொல்லுவோம். அந்த எடி கரண்ட் காரணமாகவும் வெப்பம் பிறப்பிக்கப்படும். ஏன்னா அதுவும் கரண்ட் தானே. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இந்த இடத்துல அந்த மெல்லிரும்பு ஹனியை வந்து நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம், அடராக்கிக்கிறோம். ஸோ அடராக்கினான்னு சொன்னால் அதுக்கான அந்த எடி கரண்ட் வரும். பட் அதில் லொஸ்டாக கூடி அந்த ஹீட்டுக்குரிய அளவு குறையும். ஸோ இந்த இடத்துல அப்படி நாங்கள் நம்மளாக சொல்கிறோம். ஸோ இது வந்து பவர் வந்து அதாவது 100% எஃபிஷியன்சி ஆகிக்கலாம், எஃபிஷியன்சி இல்லாமிக்கலாம். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் இது V1 வைப்போம், இது V2 V2 எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் இந்த இடத்துல N1/N2ன்னு சொல்கிறது V1/V2 சமம், அல்லது V1/V2ன்னு சொல்கிறது N1/N2. அதாவது முறுக்களுக்கு இடையிலான வீதம்னு சொல்கிறது மறைமுகமாக வோல்ட் அளவுக்கு இடையிலான வீதத்துக்கு சமனாகும். எந்த சந்தர்ப்பத்திலையும் உண்மை, எந்த சந்தர்ப்பத்திலையும் அது ஈவன் ஒரு 100% எஃபிஷியன்சி ஆகிக்கலாம், இல்லாட்டி எஃபிஷியன்சி இல்லாமிக்கலாம், எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் உண்மை. ஸோ அந்த அடிப்படையில் இவங்க சொல்கிறாங்க, அதாவது முதன்மை இடை வர்க்கமூல வோல்ட் அளவுன்னு சொல்கிறது 110 வோல்ட். ஸோ இவர் 110 வோல்ட்டாக. அதே மாதிரி ஆனால் ஆடல் வோல்ட் அளவு முதலிடம் தொடுக்கப்படும் போது IRMS 10 ஆம்பியர். இவர்களோட கூடிய கரண்ட் 10 ஆம்பியரா. ஸோ உங்களுக்கு தெரியும் இந்த V2 காணலாம். உங்களுக்கு தெரியும் V1/V2ன்னு சொல்கிறது N1/N2 தானே, N1/N2. அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த V1/V2க்கு பதிலாக V1க்கு பதிலாக இந்த 110 கீழ் V2ன்னு சொல்கிறது N1/N2. அவள் N1/N2ன்னு சொல்கிறது சொல்கிறாங்க 200 முழுக்கள் 400. அப்போ 200/400. அப்போ 200/400ன்னு சொல்கிறது மறைமுகமாக 1/2 அப்படி தானே. ஆகவே இந்த இடத்துல V2ன்னு சொல்கிறது 220 வோல்ட். ஆகவே இது ஒரு ஸ்டெப் அப். இந்த ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மரில் கட்டாயம் இந்த இடத்துல வோல்டேஜ் வந்து அதாவது கூடிக்கணும். அதாவது துணை சுருளில் காணப்படக்கூடிய வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ்னு சொல்கிறது முதல் சுருளில் காணப்படக்கூடிய வோல்டேஜ் டிஃப்ரெண்ட்டை விட கூடுதல் ஆகிக்கணும். ஸ்டெப் அப். ஸோ அந்த அடிப்படையில் V2 பெருமானம் 220 வோல்ட்னு வரும். ஸோ V2 220 வோல்ட்னு சொல்லி என்ன சொன்னால் இது உங்களுக்கு தெரியும் 100% எஃபிஷியன்சி. ஆகவே உங்களுக்கு என்ன செய்யலாம், P/VIயில் V1/I1ன்னு சொல்கிறது V2/I2. எல்லா சந்தர்ப்பங்களும் இது உண்மை இல்லை, 100% எஃபிஷியன்சி, அதனால் இப்படி வரும். ஸோ அந்த அடிப்படையில் V1/I1ன்னு சொல்கிறது V1க்கு பதிலாக உங்களுக்கு 110ன்னு போடலாம். ஓடக்கூடிய கரண்ட் வந்து 10 ஆம்பியர், எல்லாம் RMS பெருமானம். V2ன்னு சொல்கிறது 220. ஏன் RMS போட்டுறோம்னா கணத்துக்கான கரண்ட் மாறுது, அதனால தான் RMS போட்டுரும் I2. அது I2 பெருமானம் என்ன வரும், வெட்டி விட்டா இங்கே 2 முறை, ஆகவே 5 ஆம்பியர். ஆகவே கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னால் துணையின் RMS வோல்ட் அளவும் RMS ஓட்டமும். ஆகவே 220 வோல்ட் 5 ஆம்பியர். 220 வோல்ட் 5 ஆம்பியர்னு சொன்ன நாலாவது ஆன்சர் வரும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இதில் உங்களுக்கு ஒரு விஷயம் விளங்குது. அதாவது இந்த துணை சுருளில் வந்து ஒரு கூடுதலான வோல்டேஜ் வந்து தூண்டப்படுது, அப்படி தானே. முதல் சுருளில் வந்திருக்கிற வோல்டேஜை விட துணை சுருளில் வோல்டேஜ் கூட. அதனால் இந்த இடத்துல எந்த சந்தர்ப்பத்தில் கரண்ட் கூடுதலாக ஓடுது. இந்த இடத்துல ஓடுற கரண்ட் வந்து 5 ஆம்பியர், இந்த இடத்துல 10 ஆம்பியர். ஆகவே இந்த இடத்துல முறுக்குகளோட எண்ணிக்கை எந்த இடத்துல வந்து குறைவாய்க்குதோ அந்த இடத்துல வோல்டேஜ் குறைவு. ஸோ அந்த இடத்துல கரண்ட் கூட. தேர்ஃபோர் இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மரில் பொதுவாக எல்லா சந்தர்ப்பங்களில் பொதுவாக ஏன்னு சொன்னால் அந்த பவர் லொசோனேட் பட்டன்னு சொன்னால் அது வந்து கொஞ்சம் மாறிக்கொள்ளும். பொதுவாக வந்து ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து முதல் சுருளில் தான் ஒரு மேக்ஸிமம் கரண்ட் ஓடும். ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக அந்த கரண்ட்டின் காரணமாக பவர் லாஸ் நடக்கிறது. அதாவது இந்த சுருளில் வந்து கரண்ட் ஓட்டுறதுனால அவர்கள் ஒரு ஹீட் லாஸ்ன்னு வரும் தானே. என்ன சொன்னால் I²R தானே பவர் லாஸ்ன்னு சொல்கிறது, I²R ஹீட் லாஸ். ஸோ அந்த லொஸ்ஸை நாங்கள் இயன்றளவு குறைக்கிறதுக்கு இந்த தடை, அதாவது கம்பி சுருள்கிட்ட வந்து விட்டத்தை வந்து நாங்கள் இயன்றளவு கொஞ்சம் கூட்டிக்கணும். என்ன சொன்னால் விட்டத்தை கூட்டின்னு சொன்னால் தடைக்கு பதில் R7 விட்டம் கூடுதுன்னு சொன்னால் குறுக்கோட்டு பரப்பில் கூடி எங்களுக்கு தடையை வந்து இயன்றளவு கொஞ்சம் குறைச்சி கொள்ளலாம். அதனால் ஒரு ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மரில் பொதுவாக நாங்கள் செய்யக்கூடிய வழிதான் முதல் சுருளில் கரண்ட் கூடுதலாக ஓடுது. ஸோ அதனால் பவர் டிசிபேஷன் நடக்கிறது இயன்றளவு குறைக்கிறதுக்கு முதல் சுருள்கிட்ட வந்து விட்டத்தை வந்து நாங்கள் இயன்றளவு ஒரு அதிகமான பெருமானமாக மெயின்டைன் பண்ணுறோம். அதே மாதிரி ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொன்னால் துணை சுருளில் வந்து ஒரு மேக்ஸிமம் கரண்ட் ஓடும். ஸோ அந்த டிப்பில் வந்து துணை சுருள்கிட்ட வந்து நாங்கள் விட்டத்தை வந்து இயன்றளவு ஒரு மேக்ஸிமம் பெருமானமாக மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ இந்த விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்.